ஹெல்த் கேர் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ நீங்க நீங்க வெளியில சாப்பிட்ற ஜங்க் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க. ஹோம்மேடா ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுங்க. மினிமம் ஃபுட்டாவது சாப்பிடுங்க. இது போல புரோட்டீன் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம தினம் தினம் எடுத்துக்கும் போது இன்னும் இல்ல இன்னும் எக்ஸாம் இப்பதான் நடந்துட்டு இருக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்க அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நைட்ல ஒரு டைமும் டேல ஒரு டைமும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு பர்டிகுலர்லி இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை கம்பல்சரி சாப்பிடணும். அதே போலவே ஆஃப்டர்நூன் லஞ்சு ப்ராப்பர் டைம் ஃபுட்டு, அதே போலவே நைட்டு சாப்பாடு மேலே சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 8 ஹவர்ஸ் ஸ்லீப் அப்படிங்கிறது வெரி மஸ்ட். ஓகே. ஸோ இப்போ அதுக்கு அடுத்தது 8 ஹவர்ஸ் தூங்குறது அப்படிங்கிறது நமக்கு அடுத்தது நல்ல ஒரு ரீஜெனரேஷனை கொடுக்கும். நல்ல செல் ரீஹாபிலிட்டேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. இப்போ செல்கள் புதுப்பித்தல் சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாமே இந்த ஃபேக்டர் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிம்பிள் ரெமெடி மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க. அதே போலவே அதிகப்படியாக கோவப்படுறது, கத்துறது இதெல்லாம் பண்ணாமல் இருந்தனாலே நம்மளோட ஸ்கின் கேர் நல்லா இருக்கும். ஓகே. தென் அடுத்தது அதிக விலையுள்ள ஃபேஸ் பேக் பத்தி பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதிக விலையுள்ள ஃபேஸ் பேக் இதெல்லாம் யூஸ் பண்றது ரொம்ப கம்பல்சரிலாம் கிடையாது. நம்ம அதை மினிமமா நம்ம ஸ்கின் கேருக்கு மினிமம் யூஸ்ஃபுல்ல ஐ மீன் எஃபெக்டிவான ஸ்கின் கேர் பண்ணல. பர்டிகுலர்லி நம்ம எப்பவுமே யூஸ் பண்றது என்னன்னா ஹோம்மேட் ஸ்கின் கேர் தான். ஸோ இப்போ நம்மளோட ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் ஹோம்மேடு ஸ்கின் கேரா இருக்கணும், அது ஒரு ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும் ஹோம்மேட் ஸ்கின் கேர் பொறுத்த வரைக்கும். இப்போ ஒரு ஃபேஸ்ல ஒரு டேன் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ அந்த டேனை ரெடியூஸ் பண்றதுக்கு உடனடியாக ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்டு அதை சரியாகிற வரைக்கும், இப்போ சப்போஸ் ஒரு நாள் ஒரு வாரம் தொடர்ந்து நம்ம ஃபேஸ் பேக் எதுவும் போடாம ஸ்கின் ரொம்ப டல் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ரிசல்ட் தெரியாது. ஒரு 1 வீக் தொடர்ந்து ஒரு பேக் போடணும். இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் கிரீமுக்கும் இந்த கிரீமுக்கும் என்ன வித்தியாசம்னா, நம்ம யூஸ் பண்ற ஹோம்மேடு ஸ்கின் கேருக்கும் என்ன வித்தியாசம்னா, இந்த இதுல பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் அப்படிங்கிறது உடனே தெரியாது. ஆனா ரிசல்ட் பர்மனண்டா இருக்கும். அப்படின்னா என்னன்னாக்கா, நம்ம ஒரு ஃபேஸ் பேக் போடுறது, அதே போலவே நம்ம ஒரு விஷயங்கள் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட் அப்படிங்கிறது பர்மனண்டாவே இருக்கும். இதுல ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ அதனால உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு, இதெல்லாம் அப்படியே தொடர்ந்து பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு அர்ஜென்ட்டா ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போகணும்னா, அப்ப நம்ம அதை ப்ரிப்பேர் பண்றது முடியாது இல்லையா? தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு அதுக்கு ஸ்கின் கேர் அப்படிங்கிறது எப்பவுமே நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. சரிங்களா? இதெல்லாம் ஃபாலோ தொடர்ந்து பண்ணுங்க. அதே போலவே நம்மளுடைய ஸ்கின் கேர்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இப்ப நல்ல ஒரு ஹேர் கேருக்காக நம்ம பார்க்கணும். ஹேர் கேரை பார்க்கும்போது நமக்கு ஹேர் கேருக்காக நம்ம நிறைய நிறைய ஹேரை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முக்கியமா ஹேர் ஃபால் ஆகிறது, இப்போ அதே போலவே ஹேர் இது இளநரை வர்றது, இப்போ இது போல விஷயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் இல்லாம இருக்கிறது. முக்கியமா முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய முடி கொட்டுறதுதான் முக்கியமான பிரச்சனை. ஸோ நிறைய முடி கொட்டிடுச்சு அப்படின்னா திருப்பி வளர வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நிறைய எண்ணெயெல்லாம் வாங்கி காய்ச்சி தேய்ச்சிரும் இல்லையா? ஸோ அதெல்லாமே நிறைய ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளா சில விஷயங்கள் பண்ணாலே போதும். இப்பெல்லாம் நம்ம கெமிக்கல் கலந்த இப்பெல்லாம் அந்த வயசு அந்த காலத்துல பார்த்தோம்னா 80 வயசு அப்புறம் தான் என்ன வருதுன்னு நிறைய முடியே வரும். ஆனா இப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன வயசு நிறைய முடி வருது. ஸோ ரீசன் என்னன்னா நிறைய ஸ்ட்ரெஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கூட சொல்றாங்க ரீசெண்டா. ஆனா ஹார்மோனல் இம்பேலன்ஸை விட நிறைய ஸ்ட்ரெஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகும்போது நிறைய கோவப்படுவோம். அப்படியே கோவப்படும் போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா, முக்கியமா நிறைய கோவம் வந்ததுன்னா அது உடனே ரத்தம் சூடாயிடும். ரத்தம் சூடாயிடுச்சுன்னா உடனே அது ஹேர் சேஞ்ச் ஆயிடும். அதுதான் உண்மை. ஸோ இது ஒரு ரீசன். அடுத்தது நிறைய காஃபி டீ குடிக்கிறது. ஸோ இன்றைய காலகட்டத்துல இன்றைய உலகத்துல நமக்கு இதெல்லாமே ரொம்ப முக்கியமா இருக்கு. இன்றைய மாடர்ன் வேர்ல்டுல நமக்கு இந்த போல காஃபி டீ குடிக்கிறது, இந்த ஸ்நாக்ஸ் ஐ மீன் அந்த ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று ஆயிடுச்சு. இந்த ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியல? சர்வை பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிரமமான விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ அதனால
ஸோ நம்ம சர்வைவ் பண்றதுக்கு